ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை 6 மணிக்கு வந்திருக்கிற முதல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில பல காரியங்களை நம்ம கடந்து வாரோம். சில தோல்வியை சந்திக்கிறோம், குறைவை சந்திக்கிறோம், அப்பதான் சோர்ந்து போகிறோம். இன்னைக்கு நான் வெற்றியும் செழிப்பும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்னைக்கு பிரசவம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். ஒரு வாரமா அன்று நான் ஓய்வு நாள் என்ன செய்தி கொடுக்கணும்னா இந்த செய்தி ஆயுதத்தை உதவி செய்ய நிறைய புஸ்தகம், நிறைய பிரசங்கள்லாம் கேட்டுருக்கேன். சில குறிப்புகள்லாம் எடுத்துருக்கிறேன். எனக்கு தந்த வார்த்தையும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நேர வசனத்துக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நிக்கணும். ஆபத்து வராது, துன்பங்கள் வராது, நெருக்கங்கள் வராது. சமாதானம் வரணும்னா இந்த அனுபவத்தில் நீங்க உங்களுக்கு அறியணும். வேத வசனம் என்ன சொல்லுவதோ அதன் அடிப்படையில் நீங்க வாழணும். அப்படி இப்ப பாருங்க, ரெண்டு உதாரணங்கள் சொல்றேன். ஏன் சமாதானம் இல்லைன்னு சொன்னா அவங்க தேவனோடு உறவு இல்லை, தேவனோடு இருக்கணும். தகப்பனும் தாய் இந்த அனுபவத்தில் வராம பிள்ளைகள் முடிச்சு ஞாபகம் சொன்னாங்க இல்லை. அவங்க என்ன ரெண்டு நல்ல வார்த்தையை சொல்ல முடியும்? பைபிள் சொல்லு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் உறவிட்டால் தேவனோட காரியத்தை காண முடியாது. பிள்ளைகளெல்லாம் வளர்த்து வரணும், பெற்றார் பிள்ளைகளுக்கு நல்லதை உபதேசித்து கொடுக்கணுங்க. இல்லை இந்த குடிக்கு வாங்க நாங்கள் சொல்றோம். நீ யாராவது குடிக்கு ஞாபகம் எடுக்கலாம், சீக்கிரம் எடுத்துருங்க. இருக்கு. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். நம்ம மறைந்துமா எங்க போவோம்? ஒன்று நரகம், ஒன்று பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அருமையான சகோதரமாரிலே சகோதரிமாரிலே இது வேணும். நல்ல வாழ்க்கை, புருஷனுக்கு நல்ல மனைவியா இருக்கலாம், மனைவிக்கு நல்ல புருஷனா இருக்கலாம், பெற்றாருக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாரும் ஓகே. ஆனா நம்ம தேர்ந்த ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ உங்களுக்கு பைபிள் சொல்லுது, உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள. சாஸ்திரம் செய்யுங்க. பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள உறுதியாக பற்றி பிடித்த சில தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்க. பேரு உறுதியான மனுஷன். அவனுக்கு பிரச்சனை வந்து அவன் பிடித்து ஏற்படுத்த ராஜா சிறைச்சாலையில் வச்சிருந்தான். அப்போ 12:7 வாசிக்கணும்ல, நானும் சொல்லிடுறேன். அப்போ ராத்திரி அந்த மார்க் வீடியெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க உறுதியான மனுஷனை பாருங்க, அங்கேயே சந்தோஷமா இருக்கிறான். பிடிச்சி ஜெயில வச்சிருக்கிறான். ஏரோது சொல்றான், உன்னை நான் கொலை பண்ணி போடுவேன். யோவாவுக்கு சகோதரன் யாக்கோபு ஆல்ரெடி கொலை பண்ணிட்டான். பஸ்கா பண்ணிய மனிதோடு இவன் வெளியே வந்து கொலை பண்ணணும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறான். இவன் உறுதியான மனது இருந்து நடுராத்திரி இவனை சங்கிலி எல்லாம் போட்டு கட்டியிருந்தாங்க. காலில் சங்கிலி, கையில சங்கிலி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம். ராத்திரி தேவ ஆவியானவர் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டாரு. எல்லாரும் தட்டுறாரு, பேரு எழுது. இவன் நினைச்சான் தான் ஒரு சொப்பன நாடுறது போல நினைச்சான். எழுதுதான் உன் கால்களை எல்லாம் போட்டுக்க, செருப்பு போட்டுக்க, உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க. ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருந்தாங்க, ஆவியா கொடுத்தாச்சு. இவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்க. இப்பவுமே ஏதோ நான் ஒரு சொப்பனம் பார்க்கிறேன், தர்சனம் பார்க்கிறேன்னா இருந்தான். எல்லாம் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் எல்லாம் போட்டு வெளியே கொண்டு விட்டாச்சு. போ ஆவியா போயிட்டாரு. இவன் பக்கத்துல பார்க்க மார்க் வீட்டுல அங்க எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேரம் அங்க போனான். அங்க போனா அவங்க ஜோம் பண்றாங்க. ஆண்டவரே பேதுருவை கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சமாதானம் வந்து பேதுருவை கதவு தட்டுறான். ஒரு பொண்ணு அங்க கதவுடைய ஒத்து கேட்க வர அவங்க ரோடு. அப்போ சந்தோஷத்தில் ஓடனா ஓடி போய் பாசத்தை சொல்றா, நீங்க ஜோம் பண்றீங்க பாருங்க, பேதுரு வாசல வந்து நிற்கிறாரு. இவனுக்கு என்ன செய்ய தெரியல. ஏன்னா பயங்கரமா ஜோம் பண்றாங்க. எந்த பேர் ஜோம் பண்றோம்? உறுதியான மனதையுடைய வாழ்க்கையில, மன்னனுடைய வாழ்க்கையில ஒன்றும் தோல்வி வராது. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. கதவு திறந்து பார்த்தா பேர் வந்து நிற்கிறாரு. நடந்த சம்பவத்தெல்லாம் சாட்சி சொல்றாரு. எல்லாரும் கரகம் தெரிவிக்கிறது. உறுதியாக மனதை உடையவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய இந்த ஓய்வு நாளின் காலைகளில் முதல்ல உங்களை திறப்படுத்துங்க. உறுதியா இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு அனுகூலமா அந்த தெரியாது. ஆனால் நீங்க ஆண்டவரோடு இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட மனதை தருவார், சரியாக நடந்துப்பார்.
ஒரு காரியத்தில் குறை வைக்கவே மாட்டார். இது ஒரு பாட்டு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் ஒரு பாட்டு. பாட்டுக்கு தலைப்பு தெரியுமா? முதல் வசனத்திலிருந்து எப்படி என்ன சொல்லப்படுது தெரியுமா? அக்காலத்திலே பாடப்படும் பாட்டாவது யூதாவிலே பாடப்படும் பாட்டாவது. யூதாவிலே ஒரு பாட்டு இருக்கு. இப்போ கிட்ஸ்க்கு எல்லாம் அந்த பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. படிச்சுட்டீங்களாங்க? மறந்துட விட்டாருங்க. அதுல ஏ பராப்பிள் பஸ் சிடியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. படிச்சுட்டீங்களா? இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னா ஒரு வழியை ஏசாயா சொல்றாரு. நீ அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டு யூதா தேசத்துல பாடப்படும் பாட்டு. பலனான நகரம் நமக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பலனான நகரம் எனக்கு உண்டு. எங்க? பரலோக ராஜ்யத்துல. இங்க ஸ்டார்ட் ஆகுது பாட்டு. உறுதியான மனதை உடனே இங்க போறான்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறான். நீங்க நான் போனுங்க. இன்னைக்கு செய்தி மறந்துடாத. உங்களுக்கு நல்ல ஒரு கருவை சொல்லிதான் அந்த யூதா தேசத்துல பாடுறாங்க. பலனான நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பை அதற்கு அதிலும் அருள்மாக ஏற்படுத்துவார். அருள்மாக ஏற்படுத்துகிறார். நமக்கு ஒரு நகரம் உண்டா? அங்க போனோம்னா ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த ரட்சிப்பை தான் மதிலும் அருள்மா வைத்திருக்கிறார். நம்ம அந்த ரட்சிப்புல அந்த மதிலுக்குள்ளாக நம்ம இருந்தோம்னு சொன்னா அந்த நகரத்துக்கு போயிடலாம். பலமான நகரம், அசைக்கப்படாத நகரம். இந்த நகரம் வச்சு அழிந்து போகும். எங்க பார்த்தாலும் யுத்தம், எங்க பார்த்தாலும் யுத்த செய்தி. அந்த விசுவாசிகள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யால என்ன நடக்கு, அமெரிக்கால என்ன நடக்கு, இஸ்ரேல் நடக்கு, பாஸ்ட் சொல்லிட்டா ஈஸியா நம்ம கேட்டு போயிடலாம். இல்ல நான் அதை சொல்ல வரல, அப்படி பயப்பட வரல. நமக்கு நிலையான ஒரு நகரம் உண்டு. அந்த நகரத்துக்கு போனோம்னா வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீங்க உங்க ரட்சிப்பை காத்துக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதை காத்துக்கலாம்னு பாருங்க. அந்த ரட்சிப்பை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நகரத்துக்கு போயிடலாம். அதுக்குதான் சபைக்கு வாருது, அதுக்குதான் ஓடி வாரும். இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சு போகும். அந்த உலகம் அழியாதது. அதுக்கு தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படி சொல்லிக்கிட்டு அந்த நகரத்துக்கு போனோம்னா இரண்டாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். எல்லாரும் காரணம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு நீங்க வந்தீங்களான்னு பாருங்க. நீங்க தெரிந்த சத்தியத்தில் உறுதியா இருக்கிறீங்களா? உங்களை சுற்றி ஒரு மதில் இருக்கா? எரிகோ கோட்டை அந்த ராஜா எப்படி கட்டி வச்சிருந்தாங்கன்னா 50 டன் லாரியில இந்த ஒரு வெயிட்ல கொண்டு போனா அசையா அவ்வளவு நீளம் வீதியெல்லாம் வச்சிருந்தான். அந்த மனுஷனால அதை தாக்க முடியாது. அதனாலதான் கட்டர் என்ன செய்தார்? யோசுவாவின் நாட்களில துதியினாலேயே அந்த கோட்டையை தகர்த்தாருங்க. துதி ரொம்ப முக்கியம். பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திரத்தில் எழுதவன் என்னை பயன்படுத்துகிறார். நமக்கு ஒரு நிலையான ரட்சிப்பாகி அரணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை நீங்க நிற்கணும். அந்த அரணுக்குள்ளாக அந்த கோட்டைக்குள்ளாக நீங்க நின்னீங்கன்னா உங்களை எது செஞ்சு சொல்ல முடியாது. சாத்தான் உள்ள வரவே முடியாது. அந்த அதுக்குள்ளாக இருக்கிறவங்க சமாதானம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அங்க பிரச்சனை வராது, துன்பம் வராது, வியாதி வராது, நெருக்கம் வராது, மரணம் வராது. எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் இந்த உலகத்திலிருந்து என்னை கடவுள் எடுக்கிறதுக்கு முன்னால என் பிள்ளைகளை யாரும் எடுக்கவே கூடாது. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், சேர நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே என் கண்ணு மூடுதான் அவிக்கோ, அவருக்கு மனைவிக்கோ, அக்ஷருக்கோ, புருஷனுக்கோ, பிள்ளைகளுக்கோ, இன்னும் வர ஒரு பிள்ளை அதுவும் சேர்த்து எல்லாம் சேவா இருக்கணும். நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லி தரேங்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு படுமோன்னு ஒரு வியாதி அது நான் செத்து போயிருக்கணும். தானி கொட்டை தின்னு எந்த வியாதி வந்துச்சு. என் கூட படித்த ஜாமத்தில் பையனெல்லாம் இறந்து போனாங்க. எனக்கு முன்படையிலேருந்து எங்கள் அத்தா எங்கள் அப்பா ஊரெல்லாம் அங்கே
மாறாங்கணும். அங்கே இருந்து ஒரு வைத்தியர், நல்ல வசதி பெற்ற வைத்தியர் ஒன்று சொன்னார், மாமி நீங்கள் இவன் வந்து செத்து போவான், இந்த கட்டி எப்போ முடியும் ஒரு தலைப்பு கட்டி வந்தா இவன் இறந்து போகணும். எங்கள் அம்மா என் தலைக்கு மாட்டேன் இது மாத்திரம் கேட்கலாம், கொஞ்சம் அவனுக்காக செய்யலாம். ஆண்டவரே ஒரு மருந்து கிடையாது, அவர் எந்ததோடு கொண்டு வந்த இதெல்லாம் கொண்டு போன்னு சொன்னாங்க. என்ன இவருக்கு வேண்டாம், எனக்கு ஜோமன் என்னன்னா தூக்கி விட்டுவாங்க. அவங்க விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நிற்கணும், அந்த ஜெபங்க சத்தியத்தை நீங்க தெரியணும். விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் ஆபத்து துன்பம் படுவதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது. நீங்க அனுமதிக்காத உங்களுக்கு வரவங்க ஒரு சமாதானத்தை நம்ம பெறணும். அதுதான் வந்திருக்கிறோம். நிலையான வாழ்க்கைக்கு போனோம். யாருன்னா சத்தியத்தை கை கொடுக்கிறது. உலகத்துல அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த நல்லா இருக்கு, இதெல்லாம் மனுஷன் போட்டிருக்கிற பொய். மாட்டுக்கு நான் ஜாதிங்க, உங்களுக்கு எனக்கும் ஜாதி கிடையாது. நம்ம எல்லாம் ஏசப்பாவுக்கு ஜாதி. இல்லையா? எல்லாம் தரங்கதை கட்டமாயப்படுத்துங்க. மாட்டுக்கு தான் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த வர்க்கம் அந்த வர்க்கம் எல்லாம் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளை நீதி உள்ள ஜாதி. நமக்கு ஒரு நீதி உள்ள ராஜா உண்டு. அந்த வரக்கூடிய பரலோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்போ ஒரு பூரண சமாதானம் இருக்கான்னு பாருங்க. ஒரு பெரிய நகரம் நமக்கு வருது, அந்த நகரத்துக்காக நம்ம பிரயாசப்படணும். பழைய பாட்டுல கொஞ்சம் தான் அந்த நகரத்தை தெரிஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. புதிய பாட்டுல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர், வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நகரத்தை பற்றி டிஃபரெண்ட் பல அற்புதமான வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2லயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நகரத்துக்கு போனா ரட்சிப்பு என்கிற ஒரே வழிதான் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பேரை உறுதிப்படுத்துங்க. நான் அந்த நகரத்துக்கு போகும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கேன். பிசாசு நம்மளை பயப்படுத்துமா? ஒரு விசுவாசி கர்த்தருக்காக நம்பிக்கை வைத்தான்னா அவன் அசைக்கப்பட மாட்டான். சாசு பயங்காடுல எந்த பயம் அவன் சொல்லாது. பயந்தது எல்லாம் சொன்னான். அவர் படிச்சிருக்கேன் சொல்ல சரிதான். பைபிள் சொல்லுங்க, பயப்படணும் அவிசுவாசம் நடந்துக்கு போய் விசுவாசிக்கிறது கிடையாது. ஏன் வாங்கிங்க, ஏன் அனுபவத்தை காத்துக்கொள்ளணும் வாங்கினா நமக்கு ஒரு தெய்வீக சமாதானம் வேணும். அப்ப நமக்கு ரட்சிப்பு அரண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்புக்கு அந்த அரண்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க யுத்தமே கிடையாது. அங்க எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. அந்த ரட்சிப்புல இருக்கணும். அந்த ரட்சிப்புல ஹெல்த் இருக்கு, மன அமைதி இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, முழுமை இருக்கிறது. இது இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் எதிர்க்கிறதான் பயம் பயம் பயம். யோகு சொன்னா நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடிய தேவனுடைய பிள்ளை ஒருத்தவங்களை குற்றப்படுத்தினா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை தள்ளி விடுங்க. ரோமர்கள் இருக்கும் 8வது அதிகாரம் 33வது வசனம் படிங்க. ரோமர்கள் இருக்கும் 8வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அப்போ நீங்க யாரு? தேவன் உங்களை ஒருத்தன் குற்றம் செய்ய அங்கே திரும்பி பார்க்காதீங்க, சொல்லிட்டே இருக்கட்டும். நான் அந்த நகரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன், என் ரட்சிப்பை காத்துருக்கேன். நீங்க ஒருவேளை இந்த அனுபவத்தில் இல்லைன்னா நீங்க காக்கணும். அந்த ரட்சிப்புக்குள்ளார வரணும். அது மேன்மையான அனுபவம். அதுக்குதான் நம்ம வரோம். எனக்கு ரொம்ப ஆசை, நான் எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போகணும், நான் இருக்கிற இடத்துக்கு என் மனைவி வரணும், நான் இருக்கிற இடத்துக்கு என் பிள்ளைகள் என் மருமக்கள் எல்லாரும் வரணும், பேர பிள்ளைகள் கூட வரணும். ஆனா அவங்களுக்கு வாழலாம். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கு, கண் மூடி போயிருவோம். உலகத்தில் இருக்க ஒரு ஆள் வரணுங்க. நம்ம எப்படி உலகத்துல புருஷன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறோமோ தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உண்டுங்க. உண்மை உறுதியாக கட்டிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா நீர் அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அப்ப அவனுக்கு அந்த ரட்சிப்பாக
அதனுடைய 7வது 8வது வசனத்தில் தாவீது என்ன சொல்றான் பாருங்க. 16ஆம் சங்கீதம் 7வது 8வது வசனம் படிப்பா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காவிலும் என் உள்ளத்திரிகள் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும். சகோதரமார்களே சகோதரிமார்களே கேளுங்க. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பாகி அண்ணன் வைத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பாதுகாசத்தில் வைத்திருக்கீங்க? படிப்பா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் பாதுகாசத்தில் வீட்டிருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு நீதிமானுக்கு அசைய வராது. உங்களுக்காக ஒரு சபை பார்த்து பேசணும், பாஸ் பார்த்து பேசணும், பெற்றார் பார்த்து பேசணும். இங்க வந்திருக்கிற நிறைய பேர் சொன்னாங்க, அன்பு தான் நம்ம சில நேரத்தில் குட்டப்படுவோம். ஏன்னா கரணெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகி ஒரு முறை இந்த வெள்ளிங்க வீட்டில் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். அவங்க அப்பா அம்மா நான் சொல்லியிருக்கிறேன், நெத்தலி மீன் கணக்கெல்லாம் வச்சு என்னை நீ நாடு சொல்லுவார். அப்படியே அப்பா என் மனைவி நீங்க நாங்கள் சொல்லுவார். இப்படி பழகி இருக்கிறார். அப்ப நான் ஏதோ ஒன்று சொன்னேன், என் சிஸ்டர் என் முன்னாள் வச்சு என்னை அடிக்கிறான். ஏதோ ஒன்று உனக்கு சொன்னா கேட்க மாட்டியா? இவருக்கு அப்பதான் தெரியும் இவ்வளோ பாசம், அவ்வளோ பாசம். இன்னைக்கு நான் சொல்ல பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக சகோதர சகோதரிமார்களே பார்த்து பேசணும். உங்களுக்கு யாராவது இந்த உலகத்தில் நல்ல ஆலோசனை கேளுங்க. நீதிமான் தயவாய் குட்டியன்னு கடிந்து கொள்ளட்டும், அதை தலைக்கு என்னையே போல. நாங்க ஏன் உங்களை குட்டுறோம், ஏன் சபைக்கு வாங்கன்னு சொல்றோம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்றோம்னா உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கணும். அன்பு இருக்கிற இடத்துல ஒரு குட்டல் வரும், அன்பு ரொம்ப இருக்கு. அப்ப சொல்லுவோம் நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்ல போறேங்க. நம்ம ஒரு நாள் தேவனுக்கு சத்துருவா இருக்கும். நமக்கு யார் சத்துரு? யாரு? தேவன். அப்படியா? யோசிச்சு பார்த்தா நல்ல சத்துரு, அவர் கெட்ட சத்துரு இல்லை. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கல, ஜோபன் இல்ல, எப்படி இருக்கு அந்த பால் நாம இருக்கிறோம் ஏசுக்கு தெரியாது. இப்ப அந்த டைம் ஓடி வரான். ஒரு நாள் அவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். நம்ம எவ்வளவு திரும்பி பார்க்கணுமா, நம்ம பேக்ரவுண்ட திரும்பி பார்க்கணுமாங்க. ஒரு காலத்துல எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஒரு நாள் தேவன் வந்த உடனே நம்ம அதை ஏற்றுக்கிட்டாரு. அது போய் விடவே மாட்டார். ரட்சிக்கப்படுவதனால ஒரு சத்துரு, ரட்சிக்கப்பட்ட பல சத்துருக்கள் வராங்க, பல எதிர்ப்புகள் வருது, பல போராட்டங்கள் வருது, பல நெருக்கங்கள் வருது, நிந்தனைகள் வருது. அப்ப ஆற்று வந்து தீமை செய்யாத சத்துரு இயேசுவை நம்மளை அழகா கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம போனதெல்லாம் விட்டு கொடுத்தாரு, நம்ம செய்த தவறெல்லாம் அவருக்கு மன்னிச்சுக்கிட்டாரு, அவருக்கு தியானம் போட்டாரு. பைபிள் சொல்லு, அறியாமல் உள்ள காரணங்களை தேவன் காணாமல் போயிருந்தார். நம்ம ஒரு அறியாமல் செய்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. எல்லாம் முதல்ல அதை நினைச்சிருங்க. இல்ல மனுஷன் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான், உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நமக்கு ஒரு மனசு இருக்குங்க. இப்போ சத்துரு வந்து நமக்கு தவறான சிந்தனைகள் கொண்டு வரும் பொழுது நம்ம தேவனை நிற்க முடியாது. நல்ல சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது நமக்கு நம்ம மேல அதுக்கு ஒரு சொந்தம் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம அவர் அறியல, அவர் சத்துருவா இருந்தார். இப்ப அப்படி இல்லை. அடுத்த ஆண்டோட்ட வந்த பிறகு இங்க போனாலும் பாக்குறாரு, நீங்க எங்க வந்தாலும் பாக்குறாரு, என்ன சாப்பிட்டாலும் பாக்குறாருங்க. நீங்க என்ன இருக்கீங்க? எந்த ஒருத்தர் சொன்னாரு பார்த்து பைபிள் ஒரு வசனம் நீங்க தெரியுமா? தெரியாது. மன கஷ்டம் மதுபானம் படும். அதனால யார் யார் மனம் கஷ்டத்தில் இருக்கீங்களோ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போதப்படுறீங்க. இதுதான் தெரியுது. இன்னொரு வசனம், நல்ல வசனம் ஆண்டு சொல்றாரு, குடிவெறி, கர்த்தர் விரோதமான பகை, தன்னையும் தன் குடும்பத்தையும் அடியோடு நிர்மூலமாக்கும். இந்த வசனம் எனக்கு தெரியாது, அது ஒண்ணுதான் தெரியும். சாலமன் ரொம்ப இருக்கார், அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு வேலை ட்ரெயின் பண்றது, நல்ல கல்யாணம் பண்றது, நிறைய பணம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அப்படியே கலந்து வைத்தாரு. நீதிமான் பட்டியல கூட அவருக்கு வரல. அவருக்கு தான் கர்த்தர் பிரத்யட்சமா பேசுறாரு. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க ரட்சிப்பை காத்துருங்க. ஏதாவது காரியத்தை விட மூச்சு பிள்ளைங்க இது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதுங்க. புறாம எரிச்சல் பகைராஜம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இதே நம்ம மக்களுக்காக ஜெபிக்க மறந்துருக்கோங்க. தேவையில்லாத காரணம் அவரும் கூட புரிஞ்சுக்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனம்
5வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்னவாக சொல்கிறார் படிமா? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். 3வது வசனம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்க காக்கிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. படிமா? நாங்கள் தர்க்கங்களை தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. எந்த எண்ணம் சாசு என்ன மெத்தட பயன்படுத்துறான் சொல்லுங்க பாருங்க. சாசுக்கு ஒரு மெத்தட் இருக்கான். எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு கேட்கணும். என்ன உன்னிப்பா கேட்குறீங்க? எங்க எல்லாம் கேட்குறீங்க. சாசு வந்து இருக்கிறாங்களா? அவன் உங்களை மேற்கொள்கிறதுக்கு எந்த காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தான் சொல்லுங்க. இல்ல அவன் எதுல உங்களை கீழ்படுத்துறான்? எண்ணத்துல, சிந்தனை இல்ல. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். கற்பனை அங்க கொண்டு வந்து புகுத்திடுவான். உனக்கு வேலை போச்சு, உனக்கு வீடு போச்சு, என்ன இது உனக்கு ஒண்ணு கிடையாது, நீ அவ்வளவுதான். சும்மா கட்டில படுத்துட்டு ஜவரம் பார்த்துக்கிட்டு போச்சு 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 இப்படியே பேசிட்டு இருக்க வைப்பான். அப்படி பேசிட்டு இருக்கீங்களா? நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, எனக்கு அவன் வேலை செய்ய சொல்லி பாருங்க. இவன் அந்த இயேசு கிறிஸ்துக்கும் இந்த மெத்தட் பயன்படுத்தினான், ஆதாம் ஏவாளுக்கும் இந்த இதெல்லாம் பயன்படுத்தினான். ஜென்ம சுப்பான ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள கூட்டி விட்டுருவான். இந்த எண்ணத்தை, சிந்தனைய, மனச அவன் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் இருக்குதான். இத அவன் பயன்படுத்தும் போது நீங்க அதை அகப்படுத்தீங்கன்னு சொன்னா எதுக்கும் என்னத்தை கொண்டு வந்தோம். நானும் ஜோ பண்ணி பார்த்தேன், காய்ச்சலாம் கொடுத்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே. வாயில் வரவே கூடாது. நீங்க உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும் பொழுது, தவறான சிந்தனைகள் வரும் பொழுது, தவறான மனசு வரும் பொழுது அவனை நீங்க ஜெயிக்கணும். அவன் புதுசா ஒன்றும் பண்ணல, உங்களை தோற்கடிக்க பார்க்கிறான். பழைய விதமாக ஆதாம் ஏவாள் தோற்க வச்சான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அவங்க தந்தத்துல ஜெயித்தாரு. சாலமோனை தோற்க வச்சான், நிறைய தேவர்களை தோற்க வச்சான். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு நல்ல காரியத்தை தந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு. 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3 சத்துருக்களை சொல்லி சொல்றேன். 3 சத்துரு. ஒன்று உலகம், 2வது மாம்சம், 3வது பிசாசு. நீங்க பிசாசு வந்து தவறா எண்ணம் போடக்கூடாது. கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான். உலகம் மாம்சத்துக்கு எல்லாருமே இருக்கு, என்கிட்ட ஒன்றே இருக்கு. அவங்களுக்கு அவன் விசுவாசி, இவன் பெரியவன் சின்னவன் பார்க்கறதே கிடையாது. இதை வச்சு ஒழிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய ஆயுதம் உங்களுக்கு தெரிந்தாதான் இவனை நீங்க ஜெயிக்க முடியும். ஆவிக்குரிய ஆயுதம் உங்களுக்கு தெரியலன்னா ஜெயிக்க முடியாது. வசனம் என்ன வசனம்? நான் ஆபிரகாம் பிள்ளை, எங்க அப்பாவுக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் செல்வம் பயன்படுத்துறீங்க. அதனாலதான் உலகம் மாம்சத்து நம்ம தோற்க வைக்கிறீங்க. சாசி பின்பற்ற காரியத்தை கொண்டு நீங்க ஜெயிக்கணுங்க. தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் ஒரு யுத்தம் வந்துங்க. அண்ணன்மாரெல்லாம் யுத்தத்தில் அங்க இருக்கிறாங்க. கோலியாத்தை கொல்றதுக்கு தான் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ராஜாவும் இருக்கிறாரு. அவங்களுக்கே ஆயுதம் இருந்து ஆனா வந்து வேலை செய்யலையே. அவங்க இந்த கோலியாத்தை பார்க்க சமயத்தில் ஒளி ஓடினாங்க. ஒளி ஓடி இவன் ஒரு சின்ன பையன் மாறான். அவன் ஒரு சின்ன பையன் வந்தான். நீ வாடா, நீ பாரு எப்படி சார் பேசுறான் பாருங்க. உன் கண்ணை பிடிக்குவேன், உன் சரியை பிப்பேன், ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன், அவ்வளவுதான் சொன்னான். இவன் சொன்னான், இன்னைக்கு நான் உன்னை கொன்றுவேன். எப்படி அவனுக்கு வரக்கூடிய சிந்தனை எப்படி ஜெயிக்க பாருங்க. இவனை தோற்கடிக்கிறதுக்கு என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் நடந்து. சொன்னா நீ நீதிக்கிற கர்த்தருடைய நாமத்தினால நான் பாருங்க 26 என்ன படிச்சீங்க? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன்
இருக்கா? யாருக்கு இருக்கு? நம்ம தனக்குள்ள நல்லது பேசணுங்க. 42ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், தாவீது என்ன பேசுறான் தெரியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் என்ற வசனமா? 11:5-6 அத்தியாய வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து. உங்களுக்கு இந்த சிந்தனையில, மனசுல, எண்ணத்துல தவறான காரியத்தை மெதட கொண்டு பிசாசு புகுத்த சமயத்துல நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? சிலர் பார்த்து எனக்கு எல்லாம் போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, தரிசிக்க முடியுது, என்ன கிடைக்காது, அவ்வளவுதான் சொல்லாதுங்க. நீங்க அவனை மேற்கொள்ளணும். நீங்க என்ன சொல்ற? ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? சிலர் பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் திரும்பி, நான் இன்னும் எழுதுவேன், எனக்கு இன்னும் வேலை உண்டு, எனக்கு இன்னும் காசு உண்டு, நான் தோக்க மாட்டேன், நான் தோக்க கலந்தவன் இல்லை. தாவீது தோக்கலங்க. சகோதரர்கள் ஓடுறாங்க, ராஜா ஓடுறான், ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. சின்ன பையன் வாரான், கேட்டோட எடுத்துட்டு வாரான், கவனை காரணம் எடுத்துட்டு வாரான், ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, நான் அப்புறம் பிள்ளை. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க? எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உறுதிப்பட்டு நம்பர் 1 அந்த உலகம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக உலகத்துக்கு தெரியாது. உலகம்னா என்னங்க? இப்போ இன்னைக்கு இருக்கிறதோட சேர்ந்தான், இது நடந்தா போதும், என்ன பரவாயில்ல, நாளைக்கு ஒன்றும் கவலை இல்லை, இருக்கிறத நல்லா வாழ்ந்துட்டு போனாதே, அவ்வளவு. இது உலகம் இல்லைங்க. இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதும் இயேசு வந்தார். நான் நம்முடைய சபையில மறுபடியும் ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் ஜெயத்தையும் வெற்றியும் சொல்லிக்குவாரு. நீங்க எடுக்கணும். யாரும் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படவே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல இருக்கிற நீங்கள் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு பிசாசு, நான் சொன்ன பழைய மெத்தேட கொண்டு வர, இந்த காலங்களையும் படிக்கல, மறுபடியும் சொல்றேன், சிந்தனையில, மனசுல, எண்ணத்துல, வார்த்தையில, இவ்வளவுதான் அவனுக்கு வேணும். உங்களை புறம்ப வச்சுட்டா போதும், உங்க கண்ணீர் தான் அவனுக்கு வேணும். எனக்கு எல்லாம் போச்சு, எங்க குடும்பத்துலாம் இப்படி மறுபடியும் வருது. ஆனா இந்த வசனங்களை தெரிஞ்சா நீங்க ஜெயிக்கிறீங்க. இதுக்குள்ள விளக்கம் என்ன தெரியுமா? இந்த ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் படிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்ம கவலைப்பட்டு ஜோம் பண்ணாம கவலைப்படுறோம். பைபிள் சொல்லு கவலைப்படாம ஜோம் பண்ணணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு தேடி எல்லாம் வரணும். டெல்லி ஜபம் நிறைய வீட்டில் இல்லை. நாங்கள் காலையில் ஜோம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஒரு மெதட் வச்சுருக்கிறோம். என் கூட ஜல்ஜா ரெஸ்பிரேஷன் வரும் வந்துருப்பாங்க. 2 பாட்டு பாடுவோம். அப்புறம் ஒரு 5 சின்ன கவி பாடி ஆராதிப்போம். புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம். ஒரு புக் போட்டதுனால அதில் 100 ஸ்லோகன் பண்ணுவோம். இது 4 மணி ஆயிரும். நல்ல ஸ்லோகம் பண்ணுவோம். ஒருவேளை நாங்கள் இப்போ பழகிறதுனால என்ன மழைனாலும் வந்துடுவோம். ஒரு நாள் வரலன்னா ஏதோ பாவம் பண்ண போயிருக்கு. எத்தனை பேருக்கு அனுபவம் சொல்லி சரிங்க. காலையில் கொஞ்சம் 4 மணிக்கு எழுதுவாங்க. ஒருவேளை வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க முடியாது. ஆனால் உணர்வு நீங்கள் ஜோ பண்ணுவாங்க. அந்த ரட்சிப்பு ஆரம்பமா காத்திருக்கணும். அவ கவலை வராது. ஏன் நீங்க கவலை வருது? சிலர் கவலை வரும்போது அதுக்கு மீளவே இல்லையே. கவலை வரும்போது விசுவாசின்னு சொல்ல உள்ள பாருங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் விதைகள்ல எல்லாரும் எழுந்து நின்று காரணத்தை கேட்ட மயப்படுத்தணும். எல்லாரும் காரணத்தை கேட்ட உங்க ஊழியத்தை நிறைவேற்றாருங்க. நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும், வரணும். தேவ சமூகத்தினுடைய வசனம் கேட்கணும். வசனம் கேட்க அவனா இருக்கணும். நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கணும். தேவ பிள்ளைகளா இருந்து இதுல நீங்க ஊறிட்டீங்கன்னு சொன்னா உங்க கூட கர்த்தர் வருவாருங்க. என் ஆத்மாவை நீ கலந்து உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது, தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது நீங்க பேசுறீங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஒன்றுக்கும் கவலை வராது. எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் விண்ணப்பத்தினாலும் நீங்க தெரியப்படுத்துவீங்க. ஏற்கனவே கர்த்தர் எல்லா காலத்திலும் உங்க
உங்களே ஆசீர்வதிப்பார். உலகம்னா என்ன? இப்ப நான் இன்னும் 2 காரியம் கூட சொல்லணும். அதனால முடிச்சிருக்கேன். நிறைய பேர் என்ன செய்றாங்க, கோட்டு சூட்டு நிறைய நகை அது இதுதான் உலகம். ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது உலகம் எங்க இருக்குன்னா மைண்ட்ல தான் இருக்கு. நீங்க இங்கதான் பார்க்கணும். கோட்டு சுருட்டி எது போட்டாலும் சரி போடாம இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்க்கிற வாழ்க்கை தான் உலகம்னு நினைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் அவங்க மைண்ட்ல வேலை செய்யல. அது நான் ஆண்டுக்காக வாழ மாட்டேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் வாழ்வேன்னு சொன்னா உலகத்தை பொருட்கள் அது போகிறதுனா நல்லா தான் இருக்கும். அதை போய் தப்பிக்கவே முடியாது. ரட்சிப்பாக இழந்து போவோம். அவ இன்னைக்கு வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம உலகத்துல வாழ்ந்தாலும் இதுல நான் தப்பித்துக் கொள்ளுவேன், எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை பார்த்துடுவேன், எனக்கு கவலை வர்றதுக்கு நான் விட மாட்டேன், ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாருக்கும் சோதரத்துக்குரிய எழுதுனால தேவனுக்கு தெரியப்படுத்தாங்க. எல்லாம் வந்துருக்கீங்க, நீங்க இதை செய்யுங்க, உங்க வீட்டுலயும் தருவார், உங்க வேலையிலயும் தருவார், உங்க பிள்ளைலாம் நல்லா இருப்பாங்க. 2வது மார்க்ஸ் உலகத்தை நம்ம சொல்ல இன்னும் இருக்கு சொல்ல யாரும் அதனால இன்னொரு முறை பார்த்துக்கலாம். என்ன கொஞ்சம் இருக்கு அது யார் யாரும் எப்படி போனாங்க. மார்க்ஸ் எங்க ஒரு மனுஷனுக்கு எதிரி என்ன தெரியுமா? யாருங்க? சொந்த மாம்சம் தான் நமக்கு எதிரி. நமக்கு இன்னொரு எதிரி கிடையாது. அதாவது தான் நினைத்தபடி நடக்கணும், நான் என்ன நினைக்கிறோம் அதான் நடக்கணும், நான் தான் கடவுள், எனக்கு நல்ல பணம் தந்திருக்கிறாரு, தன்னுடைய சித்தம் நிறைவேறணும், இதுதான் மாம்சங்க. நான் சொல்றேன், ஒரு மனுஷன் மாம்சத்தின்படியே நடக்க தன்னை ஒப்புக்கொடுறது அழிவு ரொம்ப பயங்கரம். நம்ம தேவரை எப்படி வரக்கூடாது. சொல்லி ஒரு நல்ல காலில் ஒரு தகவலும் மகனும் வந்தாங்க. ஒரு பெரிய தாப்பாளத்தில் பூக்கள் நல்ல மன சாதனை எடுத்துட்டு ஒரு மந்திரவாதிக்கு வந்திருக்கிறாங்க. மந்திரவாதிக்கு வந்து பரிகா மாசம் என்ன சொல்லு பாருங்க. அந்த மந்திரவாதி சொல்லியாச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 பரிகாரம் வாங்கி வந்தோம்னா இது பணத்துக்கு, இது அழகுக்கு, இது வேலைக்கு, வீட்டுக்கு, ஏதோ நல்ல கல்யாணம் பண்றது எல்லாம் மந்திரவாதி நம்பலாம். மாம்சத்துல இருக்கக்கூடியவங்க இயேசு நம்ப மாட்டான். நீங்க யாராவது இப்படிப்பட்ட பரிகாரம் நம்பினா இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க நாங்க மந்திரவாதி கொடுத்தாரு, மந்திரவாதியை வாங்கி தலையெல்லாம் சுத்தி நீங்க கொண்டு காலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் பரிகாரம் செய்து தந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் ஏன் கூட வரும்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி வச்சு பார்வல் ஆக்சிடென்ட். பரிகாரம் நீங்க மாம்சத்தின்படி நடந்தா அதற்கேற்ற காரியங்கள் தான் நடக்கும். அப்ப நம்ம எதுக்கு நடக்கிறோம்னா அவன் கேட்கப்பட்டு நடக்கணும். ஒரு குறைவில நிறைய உதாரணங்கள் வச்சிருக்குன்னு சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கு. ஒரு பழைய காலத்துல இந்த இருந்து பணியாரத்துக்கு போவாங்க பாண்டி. அப்போ ஒரு பணியார போறாரு, மனைவி நிறைய கற்பனை. எங்க அம்மா சொன்னாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி கரையில் உண்மை சம்பவம். ஆனால் அவங்க சொன்னாங்க அவனுடைய தம்பி புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இவளுக்கு நிறைய கற்பனை. கிராமத்துல சொன்ன நீ மனைவியை ஒன்று பார்த்துக்க, சரி என்ன பார்த்துக்க. இவளுக்கு அங்கே அந்த கொஞ்சம் மெயினான துப்பாக்கியெல்லாம் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போவோம். ஒரு நாள் இவா வெளியே புத்தகத்தில் தூத்துக்குடி 3 பேர் வந்தாங்க. அவங்க 3 பேர் வந்து இவன் கிராஸ் பண்ணுறாங்க. வண்டி போச்சதுல இவன் எனக்கு தண்ணி தானே கேட்டாங்க. இவன் வீட்டில் போய் ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தா, தண்ணியை துருந்துட்டு ஜன்னல் வண்டி பார்த்துட்டு இருக்கிறா. இவன் உடனே தண்ணி குடிச்சு செம்பதான் கேட்டாலும் நாங்கள் 3 பேர் குடிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா தண்ணியும் கேட்டால் வீட்டு சொல்கிறாங்கன்னு ஜன்னல் வண்டி பார்த்துட்டு இருந்தா. இது ஒன்றும் கவனிக்கல. ஆளுக்கு ஒரு மூணு குடிச்சாங்க. ஒரு பொடி இருக்கிற வச்சிருந்தாங்க. பொடியை செல்ல போட்டு கொடுத்து போயிடலாம். இவன் வாங்கிட்டு வந்தா பொடி கிடக்கு. இவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த செம்பை இவன் வாங்கின உடனே இவங்களுக்கு தலை ஆரம்பிச்சு. அப்போ இவ அவளை குழந்தை கூப்பிட்டா, வாங்க இப்படி 3 பேர் வந்தாங்க, தண்ணி வாங்கினாங்க, அங்கே போய் குடிச்சாங்க. ஒரு செம்பில் எதோ போட்டாதான் பொடி கழிப்பு வரும், எனக்கு தலை சுத்துது, அவங்க கூட போகணும்னு ஒரு எண்ணமே இருக்கு. அப்போ இவன் சுதாரிட்டான். சரி நான் இன்னைக்கு எங்க கூட என் கூட வந்து தங்குவியா? இவன் நேரம் கருப்பி சரி. அப்போ அவங்க தகச்சி முடிவா மனைவி முடியாது. 4 மணிக்கு போனோடனே இவருக்கு சிந்தனைகள் எல்லாம் வித்தியாசம் வருது. எனக்கு ரொம்ப
தலை சுத்து, எனக்கு எண்ணங்கள் எல்லாம் வித்தியாசம் வருது. 6 மணி ஆகுமே டக்குன்னு சாரியெல்லாம் வந்துருக்கிறார். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சாரியெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு இறைச்சல் கேட்குது, நான் போனோம். இவங்க எங்க போறீங்க, நீங்க அங்க போக முடியாது. இல்லை நான் போனோம், வயலாக யாரை பிடிச்சா நீங்க மாட்டேன் போகணும்னு அதை போராடுறாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு வண்டு இருந்துவாங்க, ஒரு கருத்த வண்டு. இந்த கருத்த வண்டு வந்து இவளுக்கு தலையை 3 தடவை சுற்றி போச்சான். கருத்த வண்டு வந்து அது தலையை சுற்றிட்டு போகுது, நான் என்ன இங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறது வந்துட்டாளா. அப்புறம் சொன்னாங்க ஒரு பெரிய தேங்காய் இறங்கிட்டு வருது, எனக்கு பயமா இருக்கு. அந்த தேங்காய் வந்து நான் என் தலையில 3 தடவை சுத்துன்னு சொல்லி அவ புறப்பட்டு போச்சுன்னு எங்க ஊருக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டான். துப்பாக்கி கொண்டு போறான். அங்க ஒரு பெரியவர் சொன்னாரா, இங்க இருந்து நிறைய பெண்களுக்கு மாயமா போறாங்க, மந்திரவாதிகள் ஒருவேளை தலைப்பிள்ளை எழுப்பாங்க, நீங்க அவங்கள கொண்டுவிடாது, அவனை நினைச்சாலும் அவங்களை எழுப்ப முடியும். இவன் நேர பேர் இருக்கிற 2 கலந்தவனா ஒரு கொத்த காடு. அங்க அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் ஒண்ணுல அதை வச்சுக்கிட்டு 3 பேர் எல்லாருக்கும் ஒரு கட்டி நல்ல ஒரு வாழை இலையை பிடிச்சி போட்டுட்டாங்க. வாழை இலையை பிடிச்சி போட்டு போன உடனே இவன் போய் நேர அந்த வாழை இலையை மறந்து படுத்துருக்கிறான். ஒருத்தன் சொன்னா நீ கை செய் தெரியுமா, நீ கை செய்யலாம், நீ பத்தி கிளி சத்தம் போட்டான், துப்பாக்கி சுட்டான், ஊருக்காரங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. பிறகு அவனுக்கு தெரியல, அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டு கேட்டவங்க சொன்னாங்க, நாங்க இப்படி இந்த தலைப்பிள்ளை இருக்கிறது இப்படி செய்யணும். நான் சொல்றேன், இந்த மாசம் இருக்கிறாங்க சரி நேரத்தில் என்னென்னமோ பண்ணுது, என்னென்ன வேண்டாத காரியங்கள் எல்லாம் செய்யுது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் உறுதியா இருந்து நீங்க ஏசாயா 26:3 பிலிப்பியர் 4:6 வசனங்கள் எல்லாம் அதுக்கு விளக்க இதுதான். நீங்க உங்க சிந்தனைய வித்தியாசமான காரியத்தில் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலையும் யாரும் என்னென்ன தண்டனை வாங்கி சாப்பிடாதுங்க. பெரிய அம்மாமாரம் அப்படிதான். எத்தனை குடும்பங்கள் உடஞ்சு போகும், அன்னைக்கு செய்தது இன்னைக்கு நடக்குங்க. இன்னைக்கு சிட்டியில ஐடியில வேலை பார்க்குறவங்க எல்லாம் போய்க்கிறதுனால நடக்கு. சரியா பாசமாக சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இல்லை நான் கூட உங்களை செய்வோம் பூசி நழுவி எடுத்துட்டு விட்டுருலாம். இல்லை நீங்க கேட்கணும், உலகம் மாசம் பிசாசு சமாதானத்தை எடுக்கிறான், சந்தோஷத்தை எடுக்கிறான் அப்படின்னு நிறைய விளக்கங்களுக்கு டைம் வருது. அதனால நான் இதை முடிக்கிறேன். இந்த கால வேலையில் அருமையான தேவனுடைய பிள்ளை நீங்க வெற்றி பெறணும், நீங்க ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தை முந்திக்கொள்ளணும். யாரையும் குறை சொல்லாதுங்க, யாரையும் குற்றப்படுத்தாதுங்க. சாதிகளை கத்தாங்க, அவங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். அவங்க இதெல்லாம் செய்கிறோம் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக கற்றோர்கள் நல்லதாக இருக்கிறார். உங்க சிந்தனை செயற்பாடு கிரிய மனசெல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற எல்லா ஆசீர்வாதையும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நான் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் இருப்போம், கண்ணை மூடுவோம், நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு விடுவோம். நாரைகள் அதனால நிறைய சொல்லலை. நீங்க வீட்டுல போய் 8-9 பேருக்கு 4-8-9 அது பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிறைய காரியங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. உங்க குறைச்சல்கள் எல்லாம் அப்படி சம்பந்தமாக ஒரு மூல பயம் வந்துன்னா 10 முறைக்கு எனக்கு எல்லாம் வெற்றியை தருவாருன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.